டைரக்டர் சுந்தர்சியோட டைரக்ஷன்லயும் ஆக்டிங்லயும் ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கிற படம் தான் அரண்மனை பார்ட் 4. இதுக்கு முன்னாடி இவர் எடுத்த அரண்மனை 3 பார்ட்டும் ஹிட் ஆனதை தொடர்ந்து இந்த பிரான்சைஸ்ல 4வது பார்ட்டையும் எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்காரு. இந்த படத்துல சுந்தர்சியோட சேர்ந்து ஆக்ட்ரஸ் தமன்னா, ராஷி கண்ணா, யோகி பாபு, விடிவி கணேஷ், கோவை சரளான்னு இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பாதி குஷ்புவும் சுந்தர்சியும் சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த படம் பெருசா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தான் ரிலீஸ் ஆச்சு. பட் இப்ப சம்மரை ஃபுல்ஃபில் பண்ற வகையில ஒரு பக்கமான என்டர்டைனரா அமைஞ்சிருக்குன்னு பலரும் சொல்லிக்கிட்டு வராங்க. சொல்லப்போனா மோஸ்ட்லி இதுக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் வரது மட்டும் இல்லாம படம் ரிலீஸ் ஆன முதல் நாளே 4.75 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு. இரண்டாவது நாள்ல 6.42 கோடி கலெக்ஷன் பண்ணி மொத்தம் 2 நாள்ல 10 கோடி கலெக்ஷன் பண்ணது மட்டும் இல்லாம மூணாவது நாளோட சேர்த்து மொத்தம் 18 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணிருக்கு. இது இப்படியே போச்சுன்னா 50 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணிடும்னு பலராலையும் எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு வருது. ஆக்சுவலா இந்த படம் இந்த அளவுக்கு ஹிட் ஆகிறதுக்கு கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ஒரு அம்மன் சாங்குமே காரணம்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு ஆக்டர் சிம்ரனும் குஷ்புவும் ஆன் ஸ்கிரீன்ல வேற லெவல்ல டான்ஸ் ஆடி இருக்கிறது பலரையும் கவர்ந்திருக்கு. இதனால தியேட்டர்ல படம் பார்க்கக்கூடிய பல பெண்கள் இந்த சாங்குக்கு சாமியாட்டம் ஆடிக்கிட்டு வராங்க. இந்த நிலையில இந்த சாங்கோட மேக்கிங் வீடியோவையும் இந்த சாங் இந்த அளவுக்கு சூப்பரா உருவாகி வர காரணமா இருந்த கோரியோகிராஃபர் பிருந்தா மாஸ்டர் கூட சேர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கப்பட்ட போட்டோஸையும் ஷேர் பண்ணி சிம்ரனும் குஷ்புவும் ரொம்ப எமோஷனலா பேசிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆக்டர்ஸ் குஷ்பு என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த பாட்டு இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த பாட்டுக்கு மக்கள் உண்மையிலேயே டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லாம வழிபடுறாங்கன்றத கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்களுடைய இந்த அன்புக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய பெஸ்டி பிருந்தா மாஸ்டரோட பிரில்லியன்டான கோரியோகிராஃபி இல்லாம சத்தியமா இது நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. அப்புறம் சிறந்த டான்சரான சிம்ரனும் இதுல ஒரு பார்ட்டா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. 2024 மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா அரண்மனை 4 இருக்க போகுது மற்றும் என்டர்டைன்மெண்டோட மாஸ்டரா இருக்கக்கூடிய சுந்தர்சியை நினைச்சு இந்த நேரத்துல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைறேன். சோ திருப்பியும் ஒரு முறை உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன்னு முடிச்சிருக்காங்க. அடுத்த ஆக்டர் சிம்ரன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, குஷ்பு அக்கா மற்றும் சுந்தர்சி சார் இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்து என்னையும் உங்களுடைய அரண்மனை பார்ட் 4 ப்ராஜெக்ட்ல கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் பிருந்தாக்கா உங்களுடைய கோரியோகிராஃபி ஒவ்வொரு முறையும் டான்ஸ் மேல உள்ள என்னுடைய ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ அரண்மனை பார்ட் 4 படத்தை நீங்க பாத்துட்டீங்களா? அப்படி பாத்துருந்தீங்கன்னா படத்துல இந்த சாமியாட்டம் சாங் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.